இந்த இடத்துல எனக்கு என் தம்பி வந்தாகணும். வர சொல்லு. வர சொல்றியா இல்லையா? உண்ட வீட்டுக்கு ரெண்டங்கம் பண்றவங்க கையால காப்பி இல்ல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. அதோட பட்னி கடந்து சாகலாம். மாமா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நடந்தது நினைச்சு உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்க வேண்டாம். நீங்க எனக்கு வேணும் மாமா. நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நான் சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். கடவுளே, நானும் லக்ஷ்மி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அவ வேற அடிக்கடி நான் வீட்டு விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ மனசுல உள்ள எண்ணத்தை உன்னாலதான் நிரந்தரமா மாத்த முடியும். சுவாமிஜி, நான் வெற்றிவேல் பேசுறேன். யாரு? பொள்ளாச்சி தம்பியா? ஆமா சுவாமிஜி. தம்பி, நீங்க இங்க வந்தப்ப நந்தினிய பத்தி சொன்னேனே, முடிவெடுத்தீங்களா? ஒரு முடிவெடுத்திருக்கேன் சுவாமிஜி. உங்க ஆசிரமத்துக்கு அவளை அழைச்சிட்டு வர்ற மாதிரி அழைச்சிட்டு வந்து அங்க சொல்லலாம்னு இருக்கேன் சுவாமிஜி. நீங்க பேசுறத பாக்கும்போது உங்க மனசுல நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அத காலங்கடத்தாம அவகிட்ட சொல்லிடுறதுதான் நல்லது. அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கலையே சுவாமிஜி. சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கணும். உங்க குடும்பத்து மேலயும் உங்க மேலயும் நந்தினி ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கா. அதனால இப்பவே உங்க மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லிடுங்க. சரிங்க சுவாமிஜி, வச்சிடுறேன். என்ன உன் சாயம் வெளுத்து போச்சா? உன்னை பத்தின எல்லா உண்மையும் இந்த வீட்டுல சொல்லும் போது அத அவங்க நம்புற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்ப வந்திருக்கு. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாம் தனியா உன் அக்கவுண்ட்ல போட்டுப்பியா? இது தெரியாம வெற்றி அண்ணன் உன்னை நம்பிட்டு இருக்காரு. நந்தினி, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். நீ கெட்டவ, பணத்தாசை பிடிச்சவன்னு அப்பாக்கு தெரிய வரும். உன்னை பத்தின உண்மை புரியல. அதாவது நீ என்ன லவ் பண்ணி மத்தவங்க கூட சுத்தினது, அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், மதுரையில லாட்ஜ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணப்போ உன் போட்டோ பேப்பர்ல வந்துச்சே, அதை எல்லாத்தையும் காட்டி என்ன பழி வாங்கதான் வெற்றி என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து
அவரை ஏமாத்திட்டு இருக்கேன்னு நான் சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? அப்பாவும் அண்ணனும் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்த உடனே உனக்கு இருக்குடி கச்சேரி. யுவர் பேட் டைம் ஸ்டார்ட்ஸ். லட்சுமி பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நீ பாட்டு நடந்துகிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்ல மாமா, உங்க மருமகளை பத்தி பெருமையா தான் சொல்ல போறாரு. ஆமாப்பா, நாம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோம், அதுல எவ்வளவு செலவா இருக்கு, பிக்சட் பணம் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் எங்க வச்சிருக்கோன்னு நம்ம சக்தி சொல்ல போறான். டேய் சக்தி, நீ கண்டுபிடிச்சத பத்தி சொல்றா, கேட்டுட்டு இருக்காருல. கண்டுபிடிச்சிட்டானா? ஓஹோ, இதுவரைக்கும் நமக்கு வந்த லாபத்தை வச்சு செங்கல் சூளை தொழில் மாதிரி வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களா லட்சுமி? அப்பா அவசரப்படாதீங்க, வெற்றி என்ன வந்துட்டோம். சின்ன நீ பண்ண காரியத்தை சொல்றேன். என்னடா வெற்றி வரட்டுங்கிறீங்க? இதோ வெற்றி என்ன வந்துட்டாரு. என்னடா வெற்றி நீங்க வெற்றியை வந்துட்டேன், ஏதோ லட்சுமி பத்தி சொல்லுன்னு சொன்னீங்க, இப்ப சொல்லு. லக்ஷ்மி பத்தியா? என்னடா சக்தி? அதுவா, சின்ன நீய நம்ம வீட்டுல எவ்வளவு மதிக்கிறோம். அதுவும் நீங்க அவங்க சொல்றத வேத வாக்கான்னு நினைக்கிறீங்க. ஆமா, வேத வாக்கத்தான் மதிக்கிறேன். ஏன்னா அவ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நல்லதா இருக்குடா. ஏய், லட்சுமி மட்டும் இல்லடா, உங்கள யார் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும் அதை நான் வேத வாக்காத்தான் எடுத்துக்குவேன். அப்போ கெட்டது செஞ்சா? என்னது? என்னடா கேள்வி இது? துஷ்டனை கண்டா தூர போங்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிற யாரா இருந்தாலும் விலைக்கு தாண்டா வைக்கணும். தனி ஒருத்தனோட சுதந்திரத்தை விட எனக்கு என் குடும்பம் தான்டா பெருசு. அப்பா, நம்ம குடும்பத்துக்கு யார் கெடுதல் நினைக்க போறா? டேய் சக்தி, நான் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் கெட்டது அது இதுன்னு எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்க?
நீ எதை சொல்ல வந்தியோ அதை சொல்லு. சொல்றேன். சின்னண்ணி கிட்ட அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்து நான் வேலையை கத்துக்கிட்டேனோ இல்லையோ அவங்க உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அததான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன். இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க வரா? வாங்க. ஹாய். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க. வா நம்மள வா. வணக்கம் நாட்டாமையா. இவரு டாக்டர் சர்மா. மனநல மருத்துவத்துல பெரிய ஜீனியஸ். இது வரைக்கும் இவர் அட்டென்ட் பண்ண எல்லா பேஷண்ட்ஸும் குணமடைஞ்சிருக்காங்க. இவர்கிட்ட நம்ம அம்மாவை பத்தி சொல்லி தான் நான் வேற கூட்டு வந்திருக்கேன். டாக்டர், இவங்க தான் நான் சொன்ன பேஷண்ட். ஓ, லட்சுமி, அவங்களுக்கு குடிக்கிறது ஏதாவது எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. ஐயர்கிட்ட அர்ச்சனை தட்டை கொடுத்து பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண சொல்லுப்போ. என்ன கோட்டீஸ்வரி, உன்னை ஏழை எடுக்கத்தான் வர வேண்டாம்னு சொன்னேன். கோயில்ல வந்து வழிமறிக்க சொல்லல. ஓ, நீ செஞ்ச பாவத்தை இங்க வந்து தானே கழுவணும். அதான் சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்க. அப்படித்தானே? சாமி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீதான். நீ எப்படி இன்னைக்கு பூஜைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன தேடி நீ வந்திருக்கேன்னா உன் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க பாரு, இனிமே உன் தம்பிய நான் கடத்த மாட்டேன், பயப்படாத. பயம் எனக்கா? ஆக்சுவலா நான் உன்னை பார்க்க வந்ததே பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்கு தான். உன் பொண்ணு தானே? பரவாயில்ல, பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கா. நீ உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்ததான் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வந்த வேலைய பார்க்காம எதுக்கு தேவையில்லாம ஏலம் அது இதுன்னு அகலக்கால் வச்சிட்டு இருக்க? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா ஏலத்திலையும்
இந்த கோடீஸ்வரியோட மோதிரத்துக்கு யாருமே வந்தது கிடையாது. வர முடியாதுங்கிறதும் வேற விஷயம். பட் நீ என் கூட வீணா மோதி தோத்து போயிடாத. அதை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். தபார், இந்த ஊருட்டல் மிரட்டல் எல்லாத்துக்கும் இந்த ஊருக்காரங்க வேணா பயப்படலாம். ஆனா இந்த ஆறுமுகம் எதை கண்டு பயப்பட மாட்டான். என் பேச்ச மீறி நீ ஏலம் கேட்க வந்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓஹோ, நீ ஏலத்துக்கு வந்துட்டா நீ எடுக்கிற நிலம் உனக்கு சொந்தமாயிடுமா? நீ வா, ஆனா அந்த நிலத்தை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என் கூட மோதிரத்துக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு கிடையாது. ஒதுங்கிக்கும். தானா வந்து வாயை கொடுத்து வம்புட மாட்டிக்கிறேன். நான் ஜெயிக்கணுங்கிறது விதி. அதான் இந்த மாதிரிலாம் நடக்குது போல. ஐயா, டாக்டர் சர்மாவை நான் சிங்கப்பூர்ல ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணப்ப மீட் பண்ணியிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஊட்டியை சுத்தி பார்க்க வரதா சொன்னாரு. அப்ப நான் அம்மாவை பத்தியும் அவங்க உடல்நிலையை பத்தியும் நான் டீட்டெயிலா சொன்னேன். அப்ப கண்டிப்பா நான் நேர்ல வந்து பார்த்து அவங்கள கியூர் பண்றேன், அதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொன்னாரு. அத்தை குணமாகணும்னு தான் எல்லாருமே மெனக்கிடுறோம். அன்னைக்கு கூட அத்தையோட சூழ்நிலையை நீங்க பாத்தீங்கல்ல. அது ட்ரீட்மெண்டோட முதல் ஸ்டெப் தான். அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஆபத்தானது. அதுக்காக தான் இவரை நான் கையோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். அத்தை குணமாகறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். இப்ப இவங்க ஏன் இந்த நிலைமையில இருக்காங்கன்னா, தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச தங்கம் இவங்க கண்ணு முன்னாடியே தீல கருகி இருக்காங்க. அதை பார்த்து சித்த பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் முதலா தங்கத்துக்கு திதி கொடுக்கும் போது தங்கம் போட்டோ மேல இருந்த துணி எரிஞ்சதை பார்த்து முதல் தடவையா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு குடி வந்த புதுசுல கணபதி ஹோமம் பண்ணும்போது அதுல வந்த நெருப்பை பார்த்து கத்திருக்காங்க. இன்னும் இவங்க மனசுல தங்கம் எரிஞ்ச பாதிப்பு அப்படியே இருக்கு. முள்ளால் எடுக்கிற மாதிரி விபத்தினால ஏற்பட்ட பாதிப்பை அதே விபத்தினாலதான் சரி பண்ண முடியும். எங்க போன தடவை அண்ணாமலை கிட்ட லக்ஷ்மி பேசின மாதிரி நான் செய்யறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேனே. அதே மாதிரி விபத்துன்னு எனக்கு ஒன்னும் புரியல டாக்டர். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். லக்ஷ்மி மேடம் தங்கம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்து போறத பார்த்து அம்மா ஒரு தடவை திரும்பி பார்த்திருக்காங்க. என்னங்க அதே மாதிரி நானும் செய்யறேன்னு எடுத்து சொல்லுங்க. முடுட்டு கொஞ்சம் சும்மா இரு, பெரியவங்க பேசுறாங்களா. அப்புறம் தங்கம் மாதிரியே லக்ஷ்மி நடனம் ஆடினப்ப எந்திரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மி மேடத்தை அம்மா தான் பொண்ணு தங்கமாவே நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற அவங்களுக்கு தங்கம் இறந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். லக்ஷ்மி, சுவாமிஜி சொன்ன மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற ஆசையை உன்கிட்ட சொல்ல போறேன். நீ கண்டிப்பா சம்மதிப்பேங்கிற நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வந்து படுத்து தூங்குங்க. இப்ப நான் யோசிச்சதே பல மாசமா உன்கிட்ட சொல்ல தயங்கின விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான்.
என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. சாரி, பூ உதிர்ந்துருச்சு. அதான் பார்த்தாலே தெரியுதே. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து அது சொல்லுங்க வெற்றி. நான் சுவாமிஜி கிட்ட போன்ல பேசினேன். நீ அந்த வெற்றி தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா.